நீங்கள் ஒவ்வொரு 2 லைனுக்கு பிறகு ஒரு ஸ்பேஸ் வரணும் இது போல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது போல் மேனுவலாக ஒவ்வொரு வாட்டியும் என்ட்ரு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு ஷார்ட்கட் மெத்தடு இருக்குது. நீங்கள் கர்சரை ஃபஸ்ட்டு லைனில் வச்சுட்டு மேக்ரோ அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்துட்டு நீங்கள் கர்சரை டவுன் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க. மறுபடியும் மேக்ரோவில் போயிட்டு ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மேக்ரோவில் போயிட்டு ரன் மேக்ரோ மல்டிபிள் டைம்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன் அன்டில் எண்ட் ஆஃப் இட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த நோட்பேடில் இருக்கக்கூடிய அனைத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸு டிஃபால்ட்டாக ஆட் ஆகிடும். இதை நீங்கள் மேக்ரோவை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் அடுத்த நோட்பேடில் இதை எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா நீங்கள் மேக்ரோவில் போயிட்டு சேவ் கரண்ட் ரெக்கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான நேமை கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபர்தராக யூஸ் பண்ணும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.